யூசுவலாக வந்து நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் இப்படி தாங்க வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் பூண்டு குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. ஸோ பூண்டுன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ அப்படிப்பட்ட பூண்டு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் வேணுனாலும் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை வந்து தோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூண்டு குழம்புக்கு வந்து நான் 3 பூண்டு எடுத்திருக்கேங்க. 3 பூண்டு எடுத்து அதை வந்து தோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பீஸ் வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து பூண்டு போட்டிங்கன்னா பசங்க வந்து சாப்பிடும்போது வந்து தூக்கி ஊற வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. 3 தக்காளியும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை வந்து நான் வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு அதை வந்து புளி தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ வாங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வெந்தயம் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறையா போடும்போது டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. ஸோ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு வந்து போட்டுடலாங்க. பூண்டையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி ஸோ பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. பூண்டு வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பூண்டு குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா பூண்டு சட்னி அரைச்சி சேர்த்து சாப்பிட்லாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். ஸோ தக்காளி போட்டோன்னே இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து ஈஸியாக வந்து வதங்கிடுங்க. இந்த மெயினாக வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து என்னென்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு போட்டு பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலாங்க. தக்காளி நல்லா அதோட வந்து குழம்போட வந்து நல்லா மசிச்சு வரும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் வந்து தக்காளி கொஞ்சம் வதங்காத மாதிரி கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அரைச்சி ஊற்றுறது தான் பெட்டர்னு நினச்சிங்கன்னா அரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பையாக இருந்தால் தாங்க டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து புளி தண்ணி வேறு ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுடலாங்க. எப்பயுமே வந்து தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு மிளகாத்தூள் போடும்போது நமக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வருங்க. தேங்காய் போட்டால் தான் வந்து திக்காக வருங்கிறது கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் நமக்கு ஒரு திக்காக குழம்பு கிடைக்குங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டலாம். மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுறேங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மிளகாத்தூள் போட்டோன்னே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளி கரைசல் வந்து ஊற்றிடலாங்க. புளி வந்து நான் வந்து நெல்லிக்காய் சைஸுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி இதை ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். புளி தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாங்க. நல்லா குழம்பு வந்து வற்றி வரும்போது நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போ நமக்கு நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வற்றி வந்துருச்சுங்க. நமக்கு டேஸ்ட்டான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதோட ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.